ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், ஸ்பெஷலான அதிர்ஷ்டம் என்ன இருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே யூனிக்காக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோங்க. தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வாங்க செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் 4ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 10ஆம் இடத்துல செவ்வாயும் 9ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள். 12ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. செவ்வாயும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டுள்ள ஒரு அற்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. 5 குடையவன் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த பாக்கியமான ஒரு நாளுங்க. எந்த வகையில் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல செய்திகள் சேரும். வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்க வீட்டுல ஒரு மழலை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க. மேலும் இப்பொழுது புதிதாக உங்களால் அசைய சொத்துக்கள் வாங்க முடியும். வீடு கட்டுறத ஒரு கனவா வச்சிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்கள் புதிய வீடை கட்ட முடியுங்க. அதுக்கான நல்ல சூழல், நல்ல ஆதரவான சூழல் உங்களுக்கு அமையும். அதற்கான முயற்சிகளை கொஞ்சமா மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அல்லது ஏற்கனவே கட்டின வீட்டை நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அசைய சொத்துக்களான வீடு, நிலம், தோட்டம் ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் வாசனை மிக்க ஒரு மலரை போல மிகச்சிறப்பான நல்ல ஒரு உணர்வுகளை நீங்க உங்க சுற்றத்தாருடன் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கஷ்டப்படக்கூடிய இந்த காலகட்டங்களில் சின்ன பண உதவிகளும் உங்களுக்கு பெரியதாக தோன்றும். அந்த மாதிரியான உதவிகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைதுங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் சில பிரபலமான விஐபிகளுடன் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீங்க. சந்திப்பு ஏற்படும். அந்த மாதிரி சில முக்கியமான பிரமுகர்களை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் அவர்கள் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரம் இப்ப சொல்ல போனீங்கன்னா சூடு பிடிக்குங்க. இருக்கக்கூடிய டல்லான சூழ்நிலை எல்லாமே இப்பொழுது மறைந்து விடுங்கிறதுனால வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் நெருக்கடியில் ஏதாவது இத்தனை நாள் இருந்திருந்தா அது எல்லாத்தையும் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய அம்மாவோட ஆரோக்கியத்துல இன்னைக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்க தாயாருக்கு என்னென்ன வேண்டுங்கிறத நீங்க கூட இருந்து கவனிச்சு கொடுப்பது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்கிறதுனால நீங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு அனுபவமும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆசானாக செயல்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நல்ல ஆதரவு அலுவலக பணியிடக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கும். அந்த ஆதரவின் காரணமாக நிறைய காரியங்கள் உங்களால் திறம்பட முடிக்க முடியுங்க. நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் சீக்கிரமா முடிய நினைச்சிருப்பீங்க. ஆனா கொஞ்சம் இழுபறியாக மாறலாம். அதுக்காக நீங்க கொஞ்சம் டென்ஷன் எடுத்துக்கொள்ள தேவையில்லைங்க. உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நேரம் தான் இருக்கிறது. எனவே எதிர்பார்த்த காரியங்களை கொஞ்சம் லேட்டானாலும் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் அன்பு கருணையோட நீங்க எல்லாரும் கூடயும் பழகணும். அது ரொம்ப அவசியம். அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்க வீட்டு குழந்தைகள் இப்போது சிறப்பாக செயல்படுவாங்க. உங்க பிள்ளைகளின் அற்புதமான செயலாற்றலை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்க பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க பொறுமையா தாங்க இருக்கணும். இன்னைக்கு ரொமான்ஸ் உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்தாம இருக்கிறது நல்லது. அப்படி வெளிப்படுத்தினாலும் அதுக்கு ஏற்ப உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்காமல் போகலாம். அதனால
காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் பொறுமையாக நிதானித்து செயல்படுவது ரொம்ப முக்கிய நண்பர்களே. மற்றபடி உங்களுடைய அழகு பர்சனாலிட்டி எல்லாமே கூடும். அதன் மூலமாக புதிய நண்பர்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்வதற்கு அந்த அழகு பர்சனாலிட்டி எல்லாம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்குங்க. கலைநயமிக்க கிரியேட்டிவிட்டியான திறமைகள்லாம் இன்னைக்கு நிறைய வெளிப்படும். அதனால உத்தியோகத்திலும் சரி, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, கிரியேட்டிவிட்டியா நிறைய காரியங்களை செய்து நீங்கள் நிறைய பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் பணத்தை சேமிப்பு செய்வது குறித்து நீங்க யோசிச்சே ஆகணுங்க. நீங்க பணத்தை சேமிக்கல அப்படின்னா எதிர்வரும் காலங்களில் நீங்க கொஞ்சம் சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாக சேமிப்பு குறித்த விஷயங்களை நீங்க ஈடுபடுவது நல்லது. இன்றைய தினம் உங்க வீட்டு குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்கா போன்ற இடங்களுக்கு சின்ன சின்ன வாக்கிங் போறது நல்லதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை உருவாகும். திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் உங்க மனக்குழந்த வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சூடான வாக்குவாதங்கள் நிறைய இருந்தாலும் அதன் பிறகு இணக்கமாகிவிடும். அதனால மாலை பொழுது உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையுடன் இனிமையாக கழியக்கூடிய யோகம் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் சிறப்பான வகையில உங்க காரில் ஈடுபடுவதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. உங்களது ரெகுலரான அன்றாட பணிகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள்லாம் இன்னைக்கு நீங்க அகலக்கூடிய நல்ல யோகத்தை பெறுவீங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க. அதனால கொஞ்சம் உங்களுக்கு மனதுல ப்ரெஷர் அதிகமாகலாம். மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள். உணவு கட்டுப்பாடு இன்னைக்கு கண்டிப்பா அவசியம். எந்தெந்த விஷயங்களை சாப்பிடுறீங்கிறத கண்டிப்பா நோட் பண்ணணும். நீங்க உடலுக்கு அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப முக்கியம். ஆகாரத்துல கட்டுப்பாடு தேவைங்கன்றதுனா அதன் மூலமாக மகிழ்ச்சியில நீங்க ஆரோக்கியத்துல அனுபவிக்க முடியும். மற்றபடி இன்னைக்கு சிறந்த ஒரு நாள்கின்ற தினம். மகிழ்ச்சியான நல்ல தருணங்களுக்கு நிறைந்த காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க. பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல செய்திகள் சேரும். உங்க பிள்ளைகள் சிறப்பாக இருப்பாங்க. நல்ல ஒரு அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஆனந்தமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் எல்லோ கலரை யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 3 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சில விஐபிகள் சமுதாயத்திலே பெரிய செல்வாக்கு மிக்கவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். உங்களுடைய அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அம்மாவுக்கு வேண்டியதை பக்கத்துல இருந்து நீங்கள் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு நாள். கொஞ்சம் கவனமாக தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருங்க. நல்ல சந்திப்புகள் நிகழக்கூடிய ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைக்குங்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பண வரவுகள் கைக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக சில நெருக்கடியான சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். அலுவலக பணிகளில் சக ஊழியருடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மிகுந்த நாள்கள் இன்றைய தினம். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மை எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரம் சூடுபிடிக்கும். இன்றைய தினம் எதிர்பார்த்த சில காரியங்கள் நினைச்சபடி சீக்கிரம் முடியாமல் இழுபறியாக மாறலாம். அதனால கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுங்க. மற்றபடி கனிவோடு பரிவோடு அடைவோடு பழகுங்கள். இன்றைய தினம் அற்புதமான நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இருக்குங்க. வியாபாரம் சூடு பிடிக்கக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.